யூனுஸ் என்ற பைபிளில் ஜோனா என்று அழைக்கப்படும் இறைத்தூதர் இருந்தார். யூனுஸ் நபி அவர்களை அல்லாஹ் பக்தாதிலுள்ள நைனவா என்ற கிராமத்துக்கு தூதராக அனுப்பினான். அந்த மக்கள் சிலைகளை வணங்கி வந்தனர். யூனுஸ் நபி, சிலை வணக்கம் கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று போதித்தார். அந்த மக்கள் நபியின் போதனையை ஏற்கவில்லை. எனவே உங்களுக்கு அழிவு தரும் வேதனை வரும் என்று எச்சரித்துவிட்டு ஊரை விட்டும் யூனுஸ் நபி ஊரை விட்டு வெளியேறிவிட்டார். ஒரு நபி தனது ஊரை விட்டும் வெளியேறுவதென்றால் அல்லாஹ்வின் கட்டளை வரவேண்டும். எனினும் அம்மக்கள் அவர்களின் கட்டளையை நிராகரித்து மாறு செய்த பொழுது அல்லாஹ்வின் அனுமதியின்றி அவ்வூரை விட்டு புறப்பட்டு கடற்கரை பக்கமாக சென்றார். கடற்கரை பக்கம் சென்ற அவர் கடலில் பொதிகளையும் பயணிகளையும் ஏற்றிச் செல்லும் கப்பலை நிறுத்தி அதில் ஏறிச் சென்றார். அதில் மக்கள் நிறைந்திருந்தனர். இவர் போய் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டார். கப்பல் கடலில் பயணித்தது. நடுக்கடலில் கப்பல் புயல் காரணமாக அலை மோத ஆரம்பித்தது. அதனால் கடலில் மூழ்கிவிடக்கூடும் என மக்கள் பயந்து தங்களிடம் இருந்த சுமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கடலில் போட்டார்கள். இன்னும் ஆபத்து அதிகமானதால் கப்பலில் உள்ளவர்களின் பெயர்களை எழுதி சீட்டு குலுக்கி யாருடைய பெயர் வருகின்றதோ அவரை கடலில் குதிக்கச் சொல்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த அடிப்படையில் சீட்டு குலுக்கிய போது யூனுஸ் நபியின் பெயர்தான் வந்தது. பின்பு யூனுஸ் நபி அவர்கள் கடலில் பாய்ந்தார்கள். அல்லாஹ்வின் நாட்டப்படி பெரிய மீன் ஒன்று யூனுஸ் நபியை விழுங்கி கடலின் ஆழத்துக்கு எடுத்துச் சென்றது. இக்கட்டத்தில் யூனுஸ் நபி அவர்கள் பலவிதமான இருள்களை சந்திக்க நேர்ந்தது. தனது கூட்டத்தாரை விட்டு கோபத்துடன் வந்த கவலை ஒரு பக்கம் இருக்க, மீனுடைய வயிற்றுக்குள் ஒரு இருள், கடலின் ஆழம் மற்றொரு இருள், இரவின் இருள். இவ்வாறு இக்கட்டான சூழலில் இருந்த அவர்கள் முதலில் அல்லாஹ்வைத்தான் அழைத்தார்கள். அவர் மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அழைத்தார். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீ தூய்மையானவன். நான் அநீதமிழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார். அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை அங்கீகரித்தான். மீன் அவரை கரையில் துப்பியது. யூனுஸ் நபியின் மக்கள் வேதனையின் அடையாளத்தைக் கண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டனர். யூனுஸ் நபியின் இறை நம்பிக்கையும் பாவ மன்னிப்பும் அவர்களை பாதுகாத்தது. யூனுஸ் நபியும் சோதனையிலிருந்து மீண்டு கொண்டார்.